ஹாய் ஹலோ வணக்கம் 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 மக்களே. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். குச்சிக்கிழங்குனா இந்த பக்கம் நான் அரூர் பக்கம் வந்தேன், அதனால் இந்த குச்சிக்கிழங்கு வீடியோ போடுறேன். நிறைய இருக்குது இந்த வழியில் போகிறதில்ல, வரும்போது தான் பார்த்தேன். சரி போகும்போது உங்களுக்காக வீடியோ போடணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கிழங்குலாம் இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அரூர், நீங்கள் அரூர் சைடு பார்த்தீங்கன்னா அரூர் தீர்த்தமலை இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குச்சிக்கிழங்கு இருக்கும். இந்த குச்சிக்கிழங்கு எதுக்காக போடுறாங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கிழங்கு தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், ஏன்னா நிறைய இருக்குது, இங்கெல்லாம் கம்மி. இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை அரூர் டு தீர்த்தமலை ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு செடியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விவசாயம் தான் நிறைய பண்ணுறாங்க. ரேர், ஆனால் விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பண்ணிட்டு தாங்க. இப்போ வந்து கம்மியாகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விவசாயத்தை வந்து கொஞ்சம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விவசாயி கொஞ்சம் பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா இந்த வேலி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வந்து இந்த பக்கம் இருக்க வேலி பாருங்கள், கல் கம்பி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்பி தான், பட் ஏன்னா கல்லுக்கு பதிலாக பைப் நட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 1 மந்த் கரெக்டாக இது டேட் போன மாதம் 14ஆம் பக்கம் இந்த பக்கம் வந்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சரி, அதுக்காக அன்றைக்கி நான் வீடியோ எடுக்க முடியல, நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த குச்சிக்கிழங்கு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கிற நிறைய சேஃப்டிக்காக பைப் போட்டிருக்காங்க. பார்த்தா சூப்பராக இருக்குது. ஒரு விழிப்புணர்வுக்காக தான். இப்போ ஒரு கல் நட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் பே வரும். இப்போ இந்த பைப் நட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணுறாங்க, பைப் போட்டு எவ்வளோ சேகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. இன்னும் இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோடும் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த ஜஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப 1 வே தான். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் 1 வேல போகிறதுக்கு. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு மரங்கள் இருக்கும். நீங்கள் சேலம் டு இந்த திருப்பத்தூர் காரப்பட்டு வரையும் அவ்வளோ அழகாக மரங்கள் இருக்கும். இந்த மரத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊராக வர்றதே தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இல்லை. எல்லாம் என்னாச்சு வந்து பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலையை பண்ணிட்டாங்க. 4 வழிச்சாலை பண்ணது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2 டோல் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காரப்பட்டு ஒரு டோல் போட்டாங்க, ஏப்பள்ளிப்பட்டில் ஒரு டோல் போட்டாங்க. அந்த டோல் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் மரம் வெட்டிட்டாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். வண்டியில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் வண்டியில் வர மாதிரி. இப்போ வண்டியில் வந்தால் ஏன்டா இந்த ஊர் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில்கள், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ண முடிய மாட்டுது. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து வண்டி ஓட்டுறது ஜாலியாக இருக்கும். இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு ஏன்டா இந்த ஊருக்கு போகிறோமான்றது. ஏன்னா அப்போல்லாம் ஒரு சர்வீஸ் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுவேன். இப்போலாம் ஒரு சர்வீஸ்க்காக அவ்வளோதான் இந்த வெயிலில் வரணுமான ஒரு ஃபீலாக தவிர. ஆனால் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் அவ்வளோ நல்லா இருப்பாங்க, அவ்வளோ பாசமாக பழகுவாங்க. வந்தால் விழிப்புணர்வுக்காக நிறைய பண்ணுவாங்க. நிறைய இருக்குது இந்த ஊரில். அரூர்னாவே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபேமஸ் தான். மக்களை விழுந்து கவனிக்கிற நம்பர் 1 அரூர் நான் பார்த்த வரையும். நிறைய பேர் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, இவங்க தான் சொல்ல. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அதாவது எனக்கு பிடிச்ச பர்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரூரில் அதிக மக்கள் எனக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக நான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அரூர், ஊத்தங்கரை, ஒசூர் இந்த 3 ஊர் தான் நான் அதிகமாக இருக்கும். வேற எங்கே நான் இருக்க மாட்டேன். நிறைய டைம் வாரத்துக்கு 3 நாள் இந்த பக்கம் தான் இருக்கும், வாரத்துக்கு 3 நாள் ஒசூர் இருக்கும், வாரத்துக்கு 3 நாள் ஊத்தங்கரை அரூர் இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த 6 வருஷமாக இந்த நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்வ தொழில் தொடங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட 6 இயர்ஸ் முடிஞ்சு 7th இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அவ்வளோ லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி இந்த ஆர்வத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் லைஃப் பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்ச இடத்துக்கு இருந்துக்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் கூட இது பண்ணிக்கிறேன். மற்ற தொழில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் அவங்கள எந்தளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் அந்தளவுக்கு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தான் என் கஸ்டமர் இருக்கேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய வீடியோ இதுக்கப்புறம் நான் போட போகிறேன். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அக்வா ப்ரோ சதீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.